வெல்கம் டு சங்கீதாஸ் நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ ஃபுல்லும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸுமே நான் இதில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலை. நான் மட்டுமே தான் எல்லாமே பண்ணேன். ஃபஸ்ட் நான் இந்த ப்ராடக்டெல்லாம் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் தான் நான் இதை ஃபஸ்ட்டு சேல் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குன்னு எனக்கு ரிவ்யூ கொடுத்தாங்க. அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணி, நீ இன்னும் பண்ணணும், நீ இன்னும் சேல்ஸ் நிறைய பண்ணு, நாங்கள் உனக்கு கஸ்டமர்ஸ் பிடிச்சி தரோம், அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் நான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓரளவுக்கு நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணேன். நிறைய கஸ்டமர்ஸ் வரவும் தான் எனக்கு என்னோடய ஃபேமிலி சைட்லேருந்து எனக்கு சப்போர்ட் கிடச்சிது. அப்போ தான் என் கூடயும் சேர்ந்து அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ஹெல்ப்புமே கிடையாது. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஹெல்ப் இவங்க எல்லோரும் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. யாருக்குமே ஃபஸ்ட்டு அப்படி அமைஞ்சிடாது. அப்படி அமைஞ்சதுன்னா உங்களுக்கு லக்கு தான். என்னோடய ஃபேமிலியில் எனக்கு நல்ல சப்போர்ட் கிடச்சிது. அவங்க தான் என்னை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லாம் வைக்க சொன்னாங்க, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுங்க, அப்போ தான் கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க அப்படின்னு என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பித்தேன். அப்போ ஸ்டேட்டஸ் பார்க்குற எல்லாருமே வாங்குவாங்களா அப்படின்னா அது கிடையாது. ஏதாவது 1-2 பேர் தான் வாங்குவாங்க. அதுவும் எப்பயாவது மந்த்லி ஒன்ஸ் தான் வாங்குவாங்க, இல்லைனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன்று வாங்குவாங்க. இந்த மாதிரி தான் வாங்கினாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நீ இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறியா, நீ இதெல்லாம் ரெடி பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரிலாம் பேசினாங்க. ஆனாலுமே நான் என்னோடய முயற்சியை விடலை. என்னுடைய உழைப்பை நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு 4 நாளுக்கு அப்புறம் 5 நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் டெய்லியும் ஸ்டேட்டஸ் போட்டேன். என்னை கேட்டவங்க எல்லாமே கூட, சரி இவன் என்ன தான் பண்ணுவா, இவ்வளோ தான் பண்ணுவாளா, இதுக்கு மேலே என்ன பண்ணுவா, இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தவங்க எல்லோரும் இப்போ இந்தளவுக்கு நீ பண்ணுறியா, இந்தளவுக்கு சூப்பராக உனக்கு பிஸ்னஸ் கை கொடுத்துருக்கு, இந்தளவுக்கு நீ பிஸ்னஸ் பண்ணுறன்னா நான் நினச்சே பார்க்கல, நீ நல்லா வருவ அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இருந்தவங்களும் கூட இப்போ இந்தளவுக்கு மாறியிருக்காங்க. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னென்னா, என்னுடைய முயற்சியும் என்னுடைய உழைப்பும் தான். யார் என்ன சொன்னாலும் நான் என்னுடைய உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்பேன், என்னுடைய முயற்சியை நான் கைவிடவே மாட்டேன் அப்படிங்கிறதுல நான் கரெக்டாக இருந்தேன். ஏன்னா இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம், ஒரு மன திருப்தி வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. நான் சும்மாலாம் சொல்லலை, நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லலை. நீங்கள் உண்மையாகவே நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது நடக்கும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியுமே எனக்கு வியூஸே போகலை, சப்ஸ்கிரைபர்ஸே வரல, எனக்கு எப்படி சேல்ஸ் ஆகும், இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய உழைப்பை கொடுத்துட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான இது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.